கரூர் துயரம் நடந்தது சரியா, விஜய் ஓடிவிட்டார், இப்படி பலதும் பத்துமாக விமர்சனங்களும் கண்டனங்களும் விஜயின் நேற்றைய அரசியல் கூட்டத்தில் நடந்த விபத்தை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இது திட்டமிட்ட சதி என்பது பலரின் கருத்து. விஜய் தனது கூட்டங்களில் வயோதிபர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணிகள் இப்படி பல கேட்டகரி மக்களை தனது கூட்டங்களுக்கு வர நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டாம் என்று பல முறை சொல்லியிருந்தும் அதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்பதில்லை. உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் போடும் ஓட்களில் காட்டி அவரை வெல்ல வையுங்கள். மாறாக நேரடியாக சென்று கலவரங்கள் உண்டாக காரணமாகி, விபத்துகள் உருவாக காரணமாகி, இறுதியில் விஜய்க்கு கெட்ட பெயரை உருவாக்கி கொடுக்க வேண்டாம். விஜயின் ஸ்பீச்களை யூடியூப்களில் பாருங்கள். சிலர் நேரில் அவ்வளவு கூட்டத்தில் விஜயை அருகில் பார்க்கவும் முடியாது, ஆனால் விஜயை அருகில் பார்க்கலாம் என்றும் செல்வதுண்டு. கரூரில் நடந்த இன்சிடென்ட் போல முன்பும் பல இடங்களில் பல அரசியல் தலைவர்களுக்கும் நடந்திருக்கு, அங்கு சென்ற மக்களுக்கும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட அரசியல் சதிகளை முறியடிக்க வேண்டுமென்றால் அரசியல் தலைவர்கள் கூட்டங்களை குறைத்து சோஷியல் மீடியாக்களில் தங்களது ஸ்பீச்களை வெளியிடலாம் மற்றும் அந்தந்த கிராமங்களை பப்ளிசிட்டி பண்ணாமல் திடீர் விஜயம் செய்யலாம். மக்களிடம் நான் கேட்பது என்னவென்றால், அரசியல் தலைவர்களை, நடிகர்களை, இப்போ விஜய் போன்றவர்களை அவர்களது தொழிலை, கடமைகளை செய்ய விடுங்கள். மாறாக கூட்டம் கூடி தொந்தரவு கொடுப்பதை நிறுத்துங்கள். இவற்றால் உயிர் சேதங்களும் வீண் உயிர் சேதங்களும் உயிர் இழப்புகளும் மட்டுமே காணக்கூடியதாக இருக்கிறது.